ஒரு ரிமாண்டுக்கு வெளில அழைச்சிட்டு போயிட்டு வர்றாங்கன்னா பெண்களை வந்து பெண்கள் உடல் முழுவதும் சோதனை செய்வார்கள். நிறைய முறை உட்காந்து எழுந்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிறப்பு உறுப்பில் வந்து ஏதாவது இல்லீகல் டூல், அதாவது சிம் கார்டு, கஞ்சா இல்லை ஏதாவது ஒன்று அதுமாரி எதுவும் உள்ளே கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மொபைல் ஃபோனு இந்த மாதிரி அது செய்வாங்க. அது முடிஞ்சுட்டு அந்தந்த வழக்குக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிளாக்கில் பிரித்து அடைச்சிருவாங்க. பெண்கள் ஜெயிலையும் கம்யூனிட்டி பிரச்சனை இருக்குது. ஓகே, இருக்குது. பெண்கள் ஜெயிலையும் வசதி வாய்ப்பு பிரச்சனை இருக்குது. வசதியாக இருக்கவங்க வீட்டிலேருந்து பேசி டோக்கன் பணம் வர்றவங்க, வக்கீல் மனு வர்றவங்களாம் அவங்க ஒரு மாதிரி வாழ்வாங்க. இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிலைமை படுமோசம் தான். அந்த இடையில வந்து ஒரு அலிகேஷனில் கூட லெஸ்பியன்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கூட அந்த இப்போ இடையில வந்துச்சு, அதை பார்க்கலையா? எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க உள்ள அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக கூட ஜட்ஜி ஒருத்தர் கேட்டார்ல, ஜெயிலேருந்து வர்றீங்க, இத்தனை ஹேர்பின் போட்டிருக்கீங்க, ஹேர்பின் எடுத்து தொண்டையில் குத்திட்டா என்ன வருது, ஹேர்பின் எடுத்து அடுத்த ஆள் மேலே குத்தி கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுறது, எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணீங்க, ஷால் எப்படி வந்துச்சு, ஷாலை போட்டு கழுத்தை இறுக்கிட்டா என்ன, சுடிதாரோட ஷாலு அப்படிலாம் சொல்லி ஜட்ஜி சொல்லியிருந்தாரு, பார்க்கலையா?